ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஆஷா. இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு யங் ஆண்டர்பிரினர் தான். வாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹலோ, ஹாய். ஸோ இவங்க தான் கேஷிகா. இவங்க ஒரு யங் ஆண்டர்பிரினர், பேக்கர், அனிமல் ஆக்டிவிஸ்ட் as well as பப்ளிக் ஸ்பீக்கர். ஸோ எப்படி இவ்வளோ ரோல்ஸையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸோ எனக்கு பொதுவாகவே பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்தேன். அண்ட் அனிமல் ஆக்டிவிஸ்டும் சின்ன வயசுலேருந்து டாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஆகிட்டேன். அது ரொம்ப ஒரு ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 6 மந்த்ஸாக தான். அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அது என்னோட நீஷ்லேயே இல்லை. அது வந்து லைக் எப்படி வந்துச்சுன்னே தெரில. இட் வாஸ் somehow added to my life. பட் அதில் தான் என் ஜேர்னி ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து சப்போஸ் டு பி இன் 10th, பட் நான் 11th. நான் 1 year ஏர்லியாக எழுதிட்டேன். நான் 9th படிக்கும் போதே 10th எழுதிட்டேன். ஸோ அதனால் 1 year ஏர்லியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் தென் நான் இப்போ 11th படிக்கிறேன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கில். ஓகே. ஸோ இந்த பேக்கரியில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? ஸோ பேக்கிங் வந்து நான் 12 years இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் சும்மா குவாரண்டைனில் தான் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே என்னோடய அப்பா அம்மா வந்து வீட்டில் பார்த்துட்டு நான் லைக் ஆப்வியஸ்லாக எல்லாரும் குவாரண்டைனில் ட்ரை பண்ணியிருக்கோம்ல. குக்கரில் வந்து கேக் பண்ணி நான் கிலோ கணக்கில் மைதாவில் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு என் வீட்டில் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவ குக்கிங்கே நல்லா பண்ணுறா, பேக்கிங்கும் நல்லா தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பர்த்டே 12th பர்த்டேக்கு ஒரு அவன் வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட் டைம் ப்ரௌனிஸ் பேக் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பண்ணதுக்கப்புறம் என்னோட அக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லவே அதுக்கப்புறம் செகண்ட் டைம்லேருந்தே நாங்கள் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த டிராஸ்டிக் முடிவை எப்படி எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு? ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஐ ஹேட் த கட்ஸ். பிகாஸ் எனக்கு வந்து அப்போது ஆப்வியஸ்லி அப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். நான் 9th வரும்போது தான் ஓப்பன் ஸ்கூலிங். அப்போ ஐ வாஸ் வெரி லெத்தாஜிக். என்ன எஜுகேஷன் தானே அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஸோ ஐ டென்ட் ஹாவ் மச் இன்டு திஸ் ஓப்பன் ஸ்கூலிங் மாறணும், சிபிஎஸ்சிலே இருக்கணும், இங்கே போகணும் அங்கே போகணுன்ற மாதிரி எனக்கு எஜுகேஷனில் அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கல. பட் தென் எனக்கு வந்து ஒன்று தான் இருந்துச்சு. நான் என்னோட 8th ஸ்டாண்டர்ட் அப்போலாம் வந்து ஆன்லைன் கிளாஸஸ், 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம்ஸ் அப்போது ஓப்பன் லைக் வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டெய்லி நான் கிளாஸ்க்கு போய் நோட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியது, அங்கே போய் நேரில் போய் மார்னிங் டு ஈவினிங் உட்கார வேண்டியதாக இருந்துச்சு. அந்த டைமில் என்னால் பேக்கிங் பண்ண முடியல. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னால் பேக் பண்ணாமல் ஒரு இடத்துல உட்கார முடியாது அப்படின்றது. ஸோ அப்போவே எப்படின்னா நான் ஸ்கூல் போயிட்டு வந்து டியூஷன்ஸ் இருக்கும், டியூஷன் போயிட்டு வந்து ஏதாவது ஹோம் ஒர்க் அந்த மாதிரி வரலாம் இருக்கும், பண்ணிவிட்டு நான் நைட்டெலாம் உட்காந்து பேக் பண்ணுவேன், திருப்பி காலையில் எழுந்து ஸ்கூல் போவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் பேக் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ அந்த டைமில் அந்த லாஸ்ட் ஆனுவல் எக்ஸாம்ஸ் டைமில் வந்து ஐ ஹேட் டு கோ டு ஸ்கூல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ ஹேட் டு ஸ்டாப் மை பேக்கிங். அது பண்ணி நிறுத்தினா தான் என்னால் இது ஆனுவல் எக்ஸாமில் அட்லீஸ்ட் ஒரு 60% ஸ்கோர் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் கேஸ் கிச்சன்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த டைமில் தான். ஸோ அப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணாலாம் ஒர்க் ஆகாது, என்னால் பேக் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு போது எனக்கு பேக்கிங் தான் வெரி இம்பார்ட்டன்ட். பேக்கிங்காக ஸ்டடீஸ்னு வரும்போது அந்த ஸ்டேஜில் எனக்கு பேக்கிங் தான் வேணும்னு இருந்தேன் அந்த ஏஜில். பட் தென் சுற்றி இருக்கிறவங்க வந்து இன்னும் 2 yearsல 10th நீ என்ன பண்ணுவேன், அது உன்னை திருப்பி வேறு இந்த ஸ்கூலில் திருப்பி உனக்கு சீட் கிடைக்காது, போயிட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. பட் தென் ஓப்பன் ஸ்கூலிங் ஐடியா வந்து என்னோட அண்ணா ஒரு நேஷனல் டேபிள் டென்னிஸ் பிளேயர், என்னோட சித்தி வந்து இவ ஏன் ஓப்பன் ஸ்கூலிங் பண்ணக்கூடாது, பேக்கிங் நல்லா பண்ணுறாள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் என் அம்மாவும் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்க. அம்மாவும் ஃபஸ்ட்டு ஐயோ வேணாம், அப்புறம் டக்குன்னு இவ பேக்கிங் விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே நான் ஸ்கேட்டிங் போயிருக்கேன், ஸ்விம்மிங் போயிருக்கேன், டான்ஸ் போயிருக்கேன், எல்லா கிளாஸுக்குமே போயிருக்கேன். எல்லாமே போயிட்டு 6 months மேக்ஸிமம் 6 months போவேன். அதுக்குள்ளே அடம் பிடிச்சி நான் தான் சேருவேன், எனக்கு சேர்த்து விடுங்க நான் போயே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி சேர்ந்து நானே திருப்பி ரிட்டர்ன் வந்துடுவேன். ஸோ அதே மாதிரி தான் பேக்கிங்காக இருக்கும்னு நினச்சேன். பட் தென் பேக்கிங் வாஸ் சம்திங் பெர்மனெண்ட் இன் மை லைஃப். அது எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆனேன், எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன்றது. ஸோ அப்போ வந்து பேக்கிங் இஸ் பெர்மனெண்ட்ன்றது எனக்கு அப்போவே மைண்ட்லேயே இருந்துச்சு. பட் தென் இதுக்காக ஸ்கூல் மாற்றுவாங்கன்னா நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல என் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து. பட் தென் பேரண்ட்ஸுமே வந்து ஓகே இவன் நல்லா பண்ணுறா ஸோ பண்ணுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்னை சேர்த்து விட்டாங்க. ஸோ ஃபார் இட்ஸ் கோயிங் ரியலி குட். ஸோ இப்போ ஷிஃப்டிங் டு ஓப்பன் ஸ்கூல், அதே மாதிரி ஸ்டார்டிங் பேக்கிங் ஆஸ் யுவர் கேரியர் அப்படின்னு வீட்டில் சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ரியாக்ஷன் ஆக்சுவலாக எனக்கும் சரி என்னோட அக்காவுக்கும் சரி. என்னோட அக்கா ஒரு ஆர்கிடெக்ட், இன்ஃப்ளூயன்சர், ஈவென்ட் பிளானர் அண்ட் ஒரு டான்ஸர். ஸோ அதனால வந்து ஷீ இஸ் ஆல்சோ ஆக்டர். ஸோ அவளும் என்னோட வயசுலேருந்து ஷீ வாஸ் அவளும் ஒரு கிட் யங் அச்சீவர்னு தான் சொல்லணும். ஏன்னா அவளும் என்னோட வயசில் ஷீ வாஸ் டைட்டில் வின்னர், டான்ஸர், ரொம்ப பெரிய லெவல் டான்ஸர் அந்த மாதிரி இருந்தாள். ஸோ எனக்கும் சரி அக்காவுக்கும் சரி என் பேரண்ட்ஸ் எதுக்குமே நான் சொல்ல மாட்டாங்க. லைக் நான் இது பண்ண போகிறேன், நான் ஹெவன் ஃபார் அனிமல்ஸ்க்கு நான் இந்த டைம் நான் எப்பவுமே ஏதாவது மீட்டிங் போயிட்டுனா நைட் லேட்டாக வருவேன், அதுக்கு லைட்டாக திட்டு வாங்குவேன். பட் தென் என்ன சொல்கிறது, என் வீட்டில் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பாயிண்ட்டாக நீ இந்த டைமுக்கு போயிட்டா இந்த டைமுக்கு வந்துடணும் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க, நீ என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்ற மாதிரி. ஸோ எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. ஸோ அட் தட் பாயிண்ட் பேரண்ட்ஸ் வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஐயோ இவ ஸ்கூல் விட்டுட்டு பேக்கிங் பண்ண போகிறான்னு சொல்கிறாளே அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஓகே ஸ்கூல் விட்டுட்டு பேக்கிங் தானே பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாங்க.
ஓகே பேக்கிங் தானே அவளுக்கு பிடிச்சது தான் பண்ணுறா, இவ சமைச்சாச்சு எங்கேயாச்சும் போய் ஏதாவது ஒரு ஊரில் கேக் செஞ்சாச்சும் பொழைச்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அவங்களுக்கு. ஸோ உங்களை மாதிரி யங் ஏஜில் வந்துட்டு இந்த மாதிரி என்டர்பிரினராக ஆகணும், இந்த மாதிரி பேக்கிங்கில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ பேக்கிங், அதுவும் பர்சனலி பேக்கிங் போது இட்ஸ் அ வெரி பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஹோம் பேக்கிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் 15,000 தாராளமாக போதும், 10 to 15,000 தாராளமாக போதும் ஒரு பேசிக்கான அவன் டூல்ஸ்க்கெல்லாம். ஸோ ஹோம் பேக்கிங்னு ஸ்டார்ட் பண்ணதுனா ஏஜ் டசன்ட் மேட்டர். ஒரு சின்ன பையனும் பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணலாம், யார் வேணாலுமே பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ இட் டசன்ட் மேட்டர். யங்காக இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணணும் சொல்ல. 25 இயர்ஸ் இருக்கும்போது கூட ஸ்டார்ட் பண்ணலாம், இட்ஸ் நாட் டூ லேட். ஸோ அட் எவ்ரி ஸ்டேஜ் யூ லேர்ன் சம்திங் நியூ. நான் கொஞ்சம் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணதுனால நான் இன்னும் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேன், இன்னும் நிறைய விஷயம் கற்றுப்பேன். ஸோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணது எதுவும் தப்பு கிடையாது, லேட்டாக ஸ்டார்ட் பண்ணல எதுவும் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் இந்த கப் கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ் அந்த மாதிரி வேறு என்னென்னலாம் பண்ணுறீங்க மேம்? ஸோ குக்கிங்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ குக் ஆல் குசின்ஸ், இட்டாலியன், சைனீஸ் எல்லாமே குக் பண்ணுவேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேக்கிங்கில் வந்து வெட்டிங் கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ், பிக்கிள்ஸ், ஊர்காலாம் தான் ஸ்டார்டிங்கில் என்னோடய மெனுவில் வந்து மேங்கோ பிக்கிள், மாங்காய் ஊர்காலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாம்ஸ், அப்புறம் பன்ஸ், பிரெட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கப் கேக் இல்லை பேஸ்ட்ரினா என்ன சொல்லுங்கள்? எனக்கு பிடிச்ச ஒரு நான் செய்கிறது ஆக்சுவலாக எனக்கு வந்து கேக்ஸ் அவ்வளோவா பிடிக்காது, அதனால கேக் பர்சன். பட் நான் பிடிச்சதில் எனக்கு பண்ணுற ஒரு சிக்னேச்சர் இதுன்னு பார்த்தீங்கன்னா ரசமலாய் ட்ரஃபிள்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி வேறு ஃப்ளேவரே மாற மாட்டாங்க, எப்போவுமே ரசமலாய் ட்ரஃபிள் தான் வாங்குவாங்க. ஸோ ரசமலாய் இஸ் வெரி ஃபேவரட், என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி எனக்கும் சரி. ஸோ இப்படி பேக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சொதப்பல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? ஸோ நான் இப்போ ரீசெண்டாக வந்து கவர்னர் திரு ஆர்.என். ரவி சாருக்கு, தமிழ்நாடு கவர்னருக்கு வந்து பர்த்டே கேக் பேக் பண்ணியிருந்தேன். அவரோட பர்த்டேக்கு அவர் இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் பர்த்டேக்கு இன்வைட் பண்ணும்போது கேன் ஐ பேக் அ பர்த்டே கேக் ஃபார் யூ, உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது தாராளமாக பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேக் நானே வேறு வாலண்டியராக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கேக் தான் லைட்டாக ஃப்ளாப் ஆச்சு. அது என்னென்னா கடைசி நிமிஷத்தில் ஃப்ராஸ்ட் பண்ணும்போது ஃப்ராஸ்டிங் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. அப்போ கொஞ்சம் கரண்ட் ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு என் கிச்சனில். ஃப்ரிட்ஜ் வேறு ஒர்க் ஆகலை. ரொம்ப கடைசி நிமிஷத்தில் நான் பிளேசர்லாம் போட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா வந்து அழுதுட்டேன் நான். அந்த கேக்கை பார்த்து ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் 15 மினிட்ஸில் கிளம்புனோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஆர்டர்னு சொல்லலாம். பட் தென் அதை நான் சம்ஹவ் கடைசி நிமிஷத்தில் என்னென்னமோ பண்ணி பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து நான் கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது சொதப்பல் இருக்கா? வேறு எதுவும் சொதப்பல்லாம் இருந்தது கிடையாது. இது கூட சொதப்பல்னே கிடையாது, இட் வாஸ் அ சேலஞ்ச். சொதப்பல்னா கரண்ட் போனது நான் என்ன பண்ண முடியும்? நான் பண்ண ரெசிபியெல்லாம் கரெக்டாக தான் பண்ணேன். பட் தென் கரண்ட் போயிடுச்சு, அது எதுவும் பண்ண முடியாது. பட் தென் கடைசி நிமிஷத்தில் ஐ வாஸ் ஏபிள் டு டூ இட். ஓகே. ஸோ கவர்னர் சாருக்கு நீங்கள் அந்த கேக் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, எந்த மாதிரி இருந்தீங்க? ஸோ ஆக்சுவலாக கவர்னர் சாருக்கு கேக் பண்ணும்போது ஐயோ நம்ம கவர்னர் பண்ணுறோம், இது பார்த்து போடணும், அது பார்த்து போடணும், ரொம்ப பார்த்து பண்ணது அது. அண்ட் அது பண்ணும்போது கூட அந்த அவ்வளோ ஃபீல் கிடைக்கல. அவர் தான் ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணார். அவர் கட் பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃப்க்கு கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் இவருக்கு ஊட்டி விடும் போது நானும் கட் பண்ணிவிட்டு அது எப்படி அந்த ஸ்டேஜில் எல்லோரும் ஒத்துப்பாங்களா, நான் ஊட்டி விட்டால் அக்செப்ட் பண்ணிப்பார் அவர். ஏன்னா ஆப்வியஸ்லி ஒரு ரொம்ப பெரியவங்க. ஸோ இட் ஒன்ட் பி கரெக்ட்னு நினச்சேன். பட் தென் நானும் டக்குன்னு எடுத்து கட் பண்ணி ஃப்ரெண்டில் இந்த கேமராமேன்லாம் கட் பண்ணி ஊட்டி விட்டுருங்க அப்படின்னாங்க. நானும் கட் பண்ணி ஊட்டி விட்டு அவர் வாங்கிக்கிட்டாரு. தட் வாஸ் த வெரி ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் அவரும் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குன்னாங்க. அவங்களோட ஒய்ஃபுமே வந்து ஐ ரியலி வாண்ட் டு லேர்ன் பேக்கிங் ஃப்ரம் யூடா கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் வாட் ஷீ செட். ஸோ தட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் என்ஜிஓவோட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் அப்படின்னு, அந்த என்ஜிஓ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அதில் என்னெல்லாம் பண்ணுறீங்க மேம்? நாங்கள் வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நாங்கள் வந்து டெய்லி பேசிஸில் வந்து 4,000 டாக்ஸ், 4,000 டாக்ஸ்க்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் க்ளவுட் கிச்சன் ஃபார் ஸ்ட்ரே அனிமல்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாங்கள் 6,500 ப்ளஸ் ஃப்ரீ வாட்டர் பால்ஸ் ஓவர் த பாஸ்ட் 2 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது சம்மர் வரதுனால டாக்ஸ் எல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். நமக்கு வீட்டில் இருக்க டாக்ஸ்க்கு நம்ம தண்ணிலாம் கொடுத்துருவோம். பட் தென் ஸ்ட்ரே டாக்ஸ் என்ன பண்ணோம் சம்மர்னால அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஃப்ரீ வாட்டர் பால்ஸ் தான் அது எவ்ரி டைம் சம்மர் டைமில் கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் 2,500 ப்ளஸ் ஃப்ரீ வேக்சினேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது எங்ககிட்ட அடாப்ட் பண்ணுற பப்பீஸ்க்கு நாங்களே வேக்சினேஷனும் கொடுத்துருவோம். எங்களோட அடாப்ஷன் ட்ரைவுமே நாங்கள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா மூலியமாகவே நாங்கள் வந்து 500 ப்ளஸ் ஃப்ரீ அடாப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் பப்பீஸ் அண்ட் கிட்டன்ஸ். ஸோ அங்கே நீங்கள் அடாப்ட் பண்ணுறது எல்லாமே டிவார்ம்ட் அண்ட் வேக்சினேட்டட். அப்படி சப்போஸ் வேக்சினேட் பண்ணலன்னா நீங்கள் அங்கேயே வேக்சினேட் பண்ணிக்கலாம். வி ஹேவ் டாக்டர்ஸ் ஃபார் தட். நீங்கள் அங்கேயே பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகலாம். அண்ட் நாங்கள் வந்து ஃப்ரீ லீகல் அசிஸ்டன்ஸ் தரோம் அனிமல் குவாலிட்டி கேசஸ். இப்போது அனிமல் குவாலிட்டின்றது நம்ம டெய்லி பேசிஸில் நடந்துகிட்ருக்கு, எல்லாருமே பார்க்கறது தான். ரோட்டில் கல் தூக்கி நாய் மேலே போடுறது, அதுக்கப்புறம் நிறைய டே டு டே லைஃப்பில் அனிமல் அப்யூஸ் கேசஸ் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது.
ஸோ அதுக்காக we give free legal assistance for animal cruelty cases. ஸோ ஒரு யங் ஆண்டர்பிரினராக என்னென்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஸோ யங் ஆண்டர்பிரினராக ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் டு ஓப்பன், இப்போதைக்கு ஐம் ரன்னிங் அ க்ளவுட் கிச்சன். ஐ ஹேவ் அ செப்பரேட் பேக்கிங் ஸ்டுடியோ வேர் ஐ கண்டக்ட் கிளாஸஸ்லாம் அங்கே தான் கண்டக்ட் பண்ணுவேன், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே அங்கே தான் கண்டக்ட் பண்ணுவேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து ஆஃப்லைனாக வந்து எல்லோரும் நீங்கள்லாம் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆஃப்லைனாக ஒரு கெஃபே ஓப்பன் பண்ணணுன்னு ஒரு கோல். அது நான் கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ சூப்பராக அழகாக பேசுனீங்க. அப்படியே எங்களுடைய ராணி நேயர்களுக்கு ஒரு சின்ன ரெசிபி பண்ணி காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ கேஷிகா, இன்னைக்கு எங்களுடைய நேயர்களுக்கு என்ன ரெசிபி டெமோவாக காமிக்க போறீங்க? ஸோ இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கப் கேக்ஸ், பட்டர்ஸ்காட்ச் கப் கேக்ஸ் வந்து ஃப்ராஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து மினி கப் கேக்ஸும் ஃப்ராஸ்ட் பண்ண போகிறோம், நார்மல் கப் கேக்ஸும் ஃப்ராஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே 1.5 கப் க்ரீம் வச்சுருக்கேன். நான் பேக் பண்ணியிருக்க கப் கேக்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு க்ரீம் இது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த க்ரீமை வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் பிளெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் போல் பிளெண்ட் பண்ணோன்னா கொஞ்சம் திக்காகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஃப்ளேவர் பண்ணுறோமோ அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் ஆர் க்ரஷ் டேரெக்டான ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் தென் நம்ம ஃப்ராஸ்டிங் வந்து டேரெக்டாக நம்ம கப் கேக்ஸ்க்கு பண்ணும்போது இந்த மாதிரி பைப்பிங் பேக்ஸில் போட்டு பண்ணுவோம். ஸோ பைப்பிங் பேக்ஸில் போட்டு பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டக் ஆகிடும். ஸோ அதனால ஐ வுட் மோஸ்ட்லி ப்ரிஃபர் எசன்ஸ். நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர்னால பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் போட போகிறோம். 1 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ஃப்ளேவர். நல்லா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃப்ளேவர் வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மினிமலாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எசன்ஸ் போடும் போது இந்த ஸ்டேஜ்லேயே வேணும்னா நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் ஃபுட் கலர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் இன்றைக்கி நல்லா அழகாக இருக்குன்றதுக்காக நம்ம வந்து பண்ணுறோம். கலருமே உங்களுக்கு தேவை, உங்களோட கலர் எவ்வளோ ரேடியன்ஸ் வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நீங்களும் பண்ணுறீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும்னா. ஸோ க்ரீம் வந்து நீங்கள் விப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்படி ஆகிடும். நல்லா வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இந்த க்ரீம் வந்து நல்லா விப் ஆகிடும். ஸோ இதை வந்து இந்த விப் பண்ண க்ரீம் வந்து சைட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? ஸ்பூனோட சாப்பிடுங்க. செம்மையாக இருக்குது. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் பைப்பிங் பேக்கில் வந்து நாசில்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாசில் சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கான பிகினர்ஸ் எல்லாம் 1 mன்னு சொல்லிட்டு இந்த நாசில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான ரோஸ்ட்லாம் இதில் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு கிளாஸ் சம்திங் இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்து இந்த க்ரீம் எடுத்து ஃபில் பண்ணணும். ஏர் பபிள்ஸ் எல்லாமே இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறோம்.
ஆக்சுவலாக நம்ம வந்து கப் கேக்ஸ் வந்து பேக் பண்ண உடனே ஃப்ராஸ்ட் பண்ணோன்னா ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டில் வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பட்டர் க்ரீம் எது போட்டாலுமே வந்து ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால நான் வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து மினி கப் கேக்ஸும் இருக்குது, நார்மல் கப் கேக்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம நார்மல் கப் கேக்ஸ் ஃப்ராஸ்ட் பண்ணிடலாம். யூஸ்வலாக தீபாவளிக்கெலாம் வந்து முறுக்கு புழிவோம்ல, அதுக்கு சிமிலர் தான். ஆக்சுவலாக முறுக்கு புழியும் போது அந்த அரிசி மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணுறீங்களா? வேணாப்பா. இதே மாதிரி நான் மினி கப் கேக்ஸ் ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நாசில் வச்சுருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நிறையா ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ் ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறத ஆல்ரெடி நான் வந்து உள்ளே போட்டுறேன். மினி கப் கேக்ஸ் வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ஆல்ரெடி கம்ப்ரெஸ் பண்ணி எல்லா பபிள்ஸும் வெளில எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். நீங்கள் போடுறீங்களா? ஸோ உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம ஃபேவரட் கலர்ஸ் அப் டு யூ, டோட்லி அப் டு யூ. இது இல்லாமல் கூட இருக்கலாம். இது டோட்லி எடிபிள் தான். ஸோ நம்மளோட ஃப்ராஸ்டட் கப் கேக்ஸ் ஆர் ரெடி. பட்டர்ஸ்காட்ச் கப் கேக்ஸ். ரொம்ப அழகாக இன்டர்வியூ கொடுத்தீங்க, எங்களுக்காக டெமோலாம் பண்ணி காமிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சில் அண்ட் கூலாக பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு செக்மெண்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then, bye bye from Asha.